அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு டு ஆரணி சாலையில் அமைந்துள்ள நேசம் இலவச முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம். சரி வாங்க, நம்ம எல்லாரும் உள்ளே போயிட்டு தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். தாத்தா பாட்டிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இங்க என்னென்னலாம் உங்களுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்றீங்களா? என் பேர் வாங்க சார், வணக்கம். என் பேர் ராஜன், எஸ் ராஜன். திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க. என் வயசு 73. முதியோரெல்லாம் எப்படி இருக்கான்னு இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கேன். எல்லாரும் போல் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் நான் நினச்சதை விட இங்கே எல்லாமே நல்ல வசதியாக வச்சுருக்காங்க. நான் வந்தது என்னுடைய சட்டு துணிகளோடு தான் வந்தேன். இங்கே எனக்கு கட்டில், போர்வை, புதுசாக பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காலையில் 6:15 6:30 தான் காலையில் சூடாக டீ கொடுத்துட்றாங்க, கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க. 6:30க்கு பிறகு ஒரு 6:45 யோகா கிளாஸ் நடக்குது. அது ஒரு 3/4 மணி நேரம் நடக்குதுங்க. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஏறக்குறைய 25 பேர் இருக்குங்க. ஒரு 13 பேர் தாத்தாக்கள் என்னோட சேர்த்து, ஒரு 12 பேர் லேடிஸ் இருக்காங்க. எல்லாமே 60 வயசு, 65 வயசு, 70, 78 வயசுலாம் இருக்காங்க. யாருக்கும் எந்த குறையுமே கிடையாது. யோகா கிளாஸ் முடிஞ்ச உடனே இங்கே ஒரு 8 மணி எல்லாம் நெட்டாக 8 மணி 7:45 8 மணிக்கெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, டிஃபன் கொடுத்துட்றாங்க. ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை இதெல்லாம் கொடுக்குறாங்க. பிஸ்கட்டும் கொடுக்குறாங்க. சிலவங்க டோனர் கொடுக்குறாங்க. எந்த குறையுமே கிடையாது. எங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. சாப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் வைக்கிறாங்க. என்ன நிறைய குறையெல்லாம் கேட்குறாங்க. எல்லாமே சொல்கிறாங்க. யாருமே அதிகமாக குறைகளெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்கள சின்ன சின்ன குறைகள் இதெல்லாம் இருக்கும்ல, எல்லா இடத்துலையுமே இருக்கிற போல தான். மற்றபடி வேறு நியூஸ் படிப்பாங்க. அன்னன்னைக்கு உள்ள பேப்பர்களில் நியூஸ் படிக்கிறாங்க. அதெல்லாம் போடுவாங்க. எல்லாம் பேசி திருப்பி அதுக்கு பிறகு விளையாட விட்டுறாங்க. அது வாக்கிங்காக இருக்கலாம், தாயம், இந்த போர்டு, கேரம் போர்டு, ஆடுபுலி ஆட்டம் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி ஒரு டாக்டர், ஒரு நர்ஸுங்க வர்றாங்க. எல்லாம் இந்த பிபி, சுகர் இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. இன்ஜெக்ஷன் கூட தேவைப்பட்டால் போடுறாங்க. எல்லாமே கொடுக்குறாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு பிறகு மத்தியானம் கரெக்டாக 12:45 1 மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. சாப்பாட்டில் என்னங்க, சிக்கன் இருக்கும், எல்லாரும் முட்டை கொடுப்பாங்க, குழம்பு, கூட்டு, அப்பளம் எல்லாமே கொடுக்குறாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. யாருக்குமே யாரும் குறை சொல்ல முடியாது. காலையில் கூட டிஃபன், இட்லி, எத்தனை அதாவது அளவு சாப்பாடுங்கிறதே கிடையாது. வீட்டில் கூட நமக்கு இப்படி கிடைக்காது. அடுத்தாப்புல எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஜென்ஸு, லேடிஸ் எல்லாமே க்ளீனாக, எந்த இதுவுமே கிடையாது. அவங்க போய் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சவொடனே ரெஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. சின்னவங்க சாப்பிடுவாங்க, பேசுகிறவங்க பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக 3:45 4 மணிக்கு சூடாக டீ, பிஸ்கட்டு இதெல்லாம், சுண்டல் இதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க திரும்ப எல்லாம் விடுகதை, பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடுவாங்க, விடுகதை சொல்லுவாங்க, திருக்குறள் படிப்பாங்க, எல்லா கதையும் கொடுக்குறாங்க. திரும்ப சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெல்லாம் டிவி ஆன் பண்ணிடுறாங்க. எந்த படமும் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் டிவி ஓடுது. ஒரு 2 மணி 2:30 மணி 7 மணி 7:30 ஆஃப் பண்ணிடுறாங்க. 8 மணிக்குள்ளே சாப்பாடு ரெடி, டிஃபன் ரெடி. அது இட்லியும் இருக்கும், எல்லாருமே இருக்கும். எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அதுக்கு 8 மணிக்கு பிறகு 8:15 8:30 சாப்பாடு முடிஞ்சு எல்லாமே அதுக்கு மீடி எல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் குழந்தைய முடிச்சிடுறாங்க. அதுக்கு அவங்க தூங்குறாங்க. 8 மணிக்கெலாம் யாரும் தூங்க மாட்டாங்க. 9 மணி ஆகும். கொஞ்சம் பேசுவாங்க, சிரிப்பாங்க, படிப்பாங்க. அதுக்கு எல்லாமே படுத்துருவாங்க. காலையில் 5:45 எல்லாருமே ரெடி ஆகிடுறாங்க. எழுப்பி குளிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. வீட்டை பற்றி நினைப்பே நம்ம தனியாக இருக்கோங்கிற எண்ணமே யாருக்குமே வர்றது இல்லைங்க. அவ்வளவு இனிமையாக அந்த பொழுதுபோக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே வந்திருக்கலாம் போல அப்படின்ட்டு. நான் ஒரு மாதம் ஒரு 5 நாள் தான் ஆகுதுங்க. அவ்வளோ இடமா அவ்வளோ சுத்தமாக இருக்குது. குடி தண்ணியோ எதுக்குமே குறையில்லைங்க. அவ்வளோ இதாக இருக்குது. சரி, வணக்கங்க, நன்றி.